ஆசிரியர் பணி பல்லாண்டுகளாக பணியாற்றிய கல்யாணராமன் அவர்கள் சமீபத்திலே கல்லூரி முதல்வர் பணி மேம்பாடு பெற்றிருக்கிறார். இவர் பயிலும் காலத்திலேயே நவீன இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளரான ஜானகிராமனில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டவர். அந்த வகையிலே ஜானகிராமனுடைய மொத்த படைப்புகளையும் வாசித்தவர். அதுவும் கல்லூரி பேராசிரியர் இல்ல ஆய்வுக்காக என்று இல்லாமல் அதனை ஆழ அகல நுணுக்கமாக வாசித்தவர் என்ற பின்னணியிலும் அவரிடமிருந்து நாம் இந்த அம்மா வந்தால் நாவல் குறித்து மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இவர் பல காலமாக இலக்கிய உலகத்திலிருந்து தொடர்பில்லாதது போல் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு கனல் எரிந்து கொண்டே இருந்தது என்பதை தன் கனல் வட்டம் நூல் மூலமாக அவர் நிரூபித்தார். கனல் வட்டம் கவிஞர் ஆத்மானாம் குறித்த விமர்சனங்களையும் அதன் பதிப்பில் ஏற்பட்ட இடர்பாடுகளையும் கலையும் முகமாக அவரால் கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு சிறந்த நூலாக ஆனது. தமிழ் இலக்கிய சூழலிலே அது பெரும் பேசு பொருளாகவும் ஆனது. அத்தகைய சிறந்த நூலுக்கு பிறகு அவருக்குள்ளிருந்த கவிதைகள் எல்லாம் ஆரஞ்சாயனம் என்ற பெயரிலை தொகுத்து வெளியிட்டார். தற்போது கடந்த புக் ஃபேரிலே அவருடைய விபரீத ராஜயோகம் என்கிற சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது. இவர் எழுத்தாளர் என்கிறதற்கு இணையாக இருக்கக்கூடியவர். நானே பல யூடியூப் உரைகளை கேட்டிருக்கிறேன். ஜானகிராமன், கு அழகிரிசாமி போன்ற மிக முக்கியமான பேசக்கூடியவர். சமீபமாக அவர் கர்ச்சன் குஞ்சு நூற்றாண்டு விழா, எம்இவி நூற்றாண்டு விழா, வரப்போகிற தி ஜானகிராமன் நூற்றாண்டு விழா என்று முனைப்பாக இயங்கி அவர்களுடைய விடுபட்ட பல கதைகளை தேடி பல்வேறு நூலகங்களுக்கு சென்று அந்த கதைகள் எல்லாம் தொகுப்பாக கொண்டு வரவும், அந்த தொகுப்புகளுக்காக முன்னுரைகளை மிக விரிவாக எழுதவும், அது தொடர்பாக பல்வேறு உரையாடல்கள் நிகழ்த்தவும் என மிக தீவிரமாக இயங்கி வருகிறார். அதே போல வர இருக்கிற தி ஜானகிராமன் நூற்றாண்டு விழாவுக்காக அதை முன்னிட்டு பல்வேறு கல்லூரிகளில் கருத்தரங்குகள் நிகழ்த்தவும் அவர் ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை அவர் தன் பேச்சில் அடிக்கடி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த கொரோனா கால தனிமையிலே அவர் தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கிற சற்று இலக்கியமும் ஆன்மீகமும் அறிந்த நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக திருப்பாவையை வியாக்கியானமாக தினமும் ஒரு பாடல் வீதம் அவர் பதிவேற்றி நேரடியாக பேசி தருவதை நான் கேட்டு மகிழ்ந்தேன். அவர் ஆற்றலுக்காக அந்த பாடல்களையும் அது குறித்த விளக்கங்களையும் எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுவது நமக்கெல்லாம் திகைப்பூட்டக்கூடியது. அவ்வளவு நினைவாற்றல் கொண்டவள். ஒரு பேராசிரியராக இருப்பவர்களுக்கு அது இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஜானகிராமன் போன்று மிக விரிவாக பல்வேறு ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதிய நாவலாசிரியர்களுடைய வரிகளை கூட அவர் பல்வேறு இடங்களில் துல்லியமாக எடுத்துக்காட்டி பேசக்கூடிய நினைவாற்றல் கொண்டவர். அத்தகைய கல்யாணராமன் அவர்கள் ஜானகிராமன் மிகப்பெரிய செம்பருத்தி, மோகமுல் போன்ற மிகப்பெரிய மெகா நாவல்கள், அதாவது இப்போது நிறைய நாவல்கள் எழுதப்பட்டாலும், பெரிய நாவல்கள் எழுதப்பட்டாலும் கூட ஒரு காலத்திலே அதிக பக்கங்களை கொண்ட மிகப்பெரிய நாவல் என்ற பெயர் ஜானகிராமனுடைய மோகமுலுக்கு உண்டு. அப்படிப்பட்டவர் தான் ஒரு சிறிய நாவலாக இந்த அம்மா வந்தாள் என்ற நாவலையும் எழுதியிருக்கிறார். அந்த உலகம் அவர் சமகாலத்திலே இருந்த தமிழ் எழுத்தாளர்கள் எளிதாக கையாளக்கூடிய உலகம் அல்ல. நான் எழுத்தாளர் லாசா ராமாமிர்தம் அவர்களை நேரில் பார்க்கும்போது ஜானகிராமனை பற்றி பேச்சு வந்த போது அவர் அம்மா வந்தாள் நாவலை முன்னிட்டு ஒரு விஷயத்தை என்னிடம் சொன்னார். ஒருபோதும் ஜானகிராமன் போல நான் அந்த மாபாதக செயலை செய்ய மாட்டேன்.
என் அம்மாவுக்கு நான் தந்திருக்கிற இடம் மிக புனிதமானது. அதை ஒருபோதும் படைப்பாக நான் குறைத்து விட மாட்டேன் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். அத்தகைய சற்றே விபரீதமான கையாளக்கூடிய பொருண்மை கொண்ட அம்மா வந்தாள் நாவல் குறித்து கல்யாணராமன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அன்புக்குரிய நண்பர் நேசன் அவர்கள் உற்சாகமாக என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் ஒரு அரை மணி நேரமாகவே பதற்றமாக கழிந்து கொண்டிருக்கிறது. முகம் தெரிந்தால் குரல் வரவில்லை, குரல் வந்தால் முகம் தெரியவில்லை என்கிற ஒரு நெருக்கடி இருக்கிறது. நான் ஜானகிராமனை பற்றி பேச வேண்டியதை சரியாக பேச முடியுமா என்கிற குழப்பம் எனக்கே கூட இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொழில்நுட்ப கோளாறு அப்படி இருக்கிறது. என்றாலும் நான் பேசுகிறது எல்லோருக்கும் கேட்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் என் வழக்கப்படி இதற்குள்ளே போக விரும்புகிறேன். லாசரா சொன்னார் என்று சொல்லி நேசன் ஒரு விஷயத்தை சொன்னார். கரிச்சான்குஞ்சு ஜானகிராமனுடைய நினைவாக யாத்ரா 1983 எழுதிய கட்டுரையில் ஒரு இடத்தில் அவர் இப்படி குறிப்பிடுவார். பாவி பாவி, பெத்த தாயையே போய் இப்படி ஒருத்தன் எழுதுவானா? இந்த துணிச்சல் ஒன்ன தவிர வேற யாருக்கு இருக்கு என்று சொல்லி கரிச்சான்குஞ்சு ஜானகிராமனை பார்த்து பேசியதாக ஒரு குறிப்பு உண்டு. கரிச்சான்குஞ்சுக்கு அம்மா வந்தாள் நாவல் பற்றி ஒரு ஒவ்வாமை உண்டு. கீவா ஜெகநாதனிடத்தில் அம்மா வந்தாளுக்கு சாகித்ய அகாடமி பரிசு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று தாம் கேட்டதாகவும், அதற்கு கீவாஜா அது பேட் டேஸ்ட் என்று பலரும் அபிப்பிராயப்பட்டதனால் அதற்கு பரிசு கொடுக்கப்படவில்லை என்றும் கூறியதாக ஒரு வரலாற்று குறிப்பையும் கரிச்சான்குஞ்சு பதிவு செய்திருக்கிறார். இந்த பேட் டேஸ்ட் என்கிற அந்த அம்சம் ஜானகிராமன் மீது பல எழுத்தாளர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருந்த தீசா ராஜு இப்படி சொல்லுவார்: இலக்கியத்தில் நான் ஒரு பியூரிட்டன். பெரிய எழுத்தாளர்கள் எவ்வளவு உயரத்துக்கு ஏறுகிறார்களோ அவ்வளவு கவனமாக இலக்கியங்களை எழுத வேண்டும். ஆனால் ஜானகிராமன் விடம்பனமாக கருதி எழுதிய மனம், அம்மா வந்தாள் போன்ற கதைகளில் நான் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அதிர்ச்சியை அடைந்தேன். இப்படி இலக்கியத்திலே உயர்ந்த எழுத்தாளர்கள் இப்படி எழுதினால் அதை படிக்கிற வாசகர்கள் அவர்களுடைய மனதிலே அது போய் மிகப்பெரிய வினையை செய்யும், அது பண்பாட்டுக்கு ஆபத்தாக முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று தீசா ராஜு பதிவு செய்திருக்கிறார். இப்படி எத்தனையோ எதிர் விமர்சனங்களை ஜானகிராமன் எதிர்கொண்டிருக்கிறார். அதிலே முக்கியமாக பெண்ணிய விமர்சனங்கள் என்ற பெயரிலும் ஜானகிராமன் மீது கடுமையான கணைகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆணினுடைய குற்ற உணர்வை பெண்ணினுடைய மனத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும், பெண்ணினுடைய உடல் அழகால் பெண் ஆணை கெடுக்கிறாள் என்றும் சலன சத்தம் கொண்டவர்களாக பெண்களை படைப்பதில் இவர் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக திகழ்கிறார் என்றும் ஜானகிராமன் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், கண்டிக்கப்பட்டிருக்கிறார், பரிகசிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஜானகிராமன் எந்த பதிலையும் அளித்ததில்லை. 1968 கல்கி இதழில் அம்மா வந்தாள் பற்றி கேட்கப்பட்ட போது அவர் எழுதிய ஒரு குறிப்பு என்பது, அம்மா வந்தாள் பற்றி எவ்வளவு திறமையாக எந்த விமர்சகன் எழுதினாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு குறிப்பாக அதை நான் மதிப்பிடுகிறேன், கருதுகிறேன். அந்த குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அம்மா வந்தாளுக்குள் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். ஜானகிராமன் சொல்லுகிறார், அம்மா வந்தாளை பற்றி நான் ரகசியங்கள் சொல்ல ஏதும் இல்லை, நூல்தான் முக்கியம். எப்படி ஏன் எழுதப்பட்டது என்பது யாருக்குமே முக்கியம் இல்லை என்பது என் துணிவு. கலைப்படைப்பு என்ற ஒரு நோக்கோடு அதை நாம் அணுக வேண்டும். அதை பலர் தூற்றிவிட்டார்கள், நான் பிரஷ்டன் என்றும் சொல்லிவிட்டார்கள். நம்முடைய நாட்டில் கலை
பிரஷ்டர்களிடமிருந்துதான் பிறந்து வருகிறது என்று நான் கூற விரும்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் மனதில் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். ஜானகிராமன் சொல்லுகிறார், நம்முடைய நாட்டில் கலை பிரஷ்டர்களிடமிருந்துதான், சண்டாளர்களாக ஒதுக்கப்படுகிற, சமூகத்திலிருந்து விரோதிகளாக கருதப்படுகிற இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களிடமிருந்துதான் நம்முடைய நாட்டில் கலை பிரஷ்டர்களிடமிருந்துதான் பிறந்து வருகிறது என்று ஜானகிராமன் பேசுகிறார். இந்த நாவலை எழுதியதற்காக அவருடைய கிராமத்தில் அவர் வர முடியாத ஒரு சூழல் அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய சொந்த சகோதரர் இடத்திலே அவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை முறிந்து போனதற்கு இந்த நாவலை ஒரு காரணமாக சொல்வார்கள். இப்படி அம்மா வந்தால் தமிழ் சூழலில் ஏற்படுத்திய அதிர்வுகள் ஆயிரம். இன்றைக்கும் கூட நான் நேற்று இரவு 3 மணி வரை இந்த நாவலை திரும்ப எடுத்து படித்தேன். ஒரு 2 முறை படித்து பார்த்தேன். என்னோட ஒரு கருத்து எனக்கு மீண்டும் உறுதிப்பட்டது. தமிழில் இதுவரை எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நாவல்களையும் தொகுத்து வைத்து பார்க்கிற போதும் உலக இலக்கியத்திற்கு தமிழினுடைய மாபெரும் பங்களிப்பாக ஜானகிராமனுடைய இந்த அம்மா வந்தால் நாவலை சொல்ல முடியும் என்கிற கருத்து எனக்கு இதை ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கருத்துக்கு என்ன அடிப்படை என்று பார்க்கிற போது, உலகத்தினுடைய மிகப்பெரும் நாவல்கள் எல்லாம், மிகப்பெரும் படைப்புகள் எல்லாம் அதனுடைய முதல் சொல்லிலே தொடங்கிவிட வேண்டும், கடைசி சொல்லிலே முடிந்துவிட வேண்டும் என்பதுதான் அதற்கான மாபெரும் இலக்கணமாக விமர்சகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜானகிராமன் அண்ணா கரீனினாவை டால்ஸ்டாய் தொடங்குகிற போது அப்படித்தான் அவர் தொடங்குவார். இந்த உலகத்தில் எல்லா மகிழ்ச்சிகரமான குடும்பங்களும் ஒத்த விதத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றன. ஆனால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி அற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரத்யேகமாக ஒவ்வொரு காரணம் இருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அதுதான் அண்ணா கரீனினாவினுடைய அடிப்படையாகும். அந்த முதல் 4 வரிகளிலேயே அந்த நாவல் எழுதப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு டால்ஸ்டாய் எழுதுகிற எல்லா வரிகளும் அந்த முதல் 4 வரிகளுக்கான ஆதாரங்களாகவும் சம்பவங்களாகவும் நிகழ்ச்சி கோவைகளாகவுமே அடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் ஜானகிராமனும் அம்மா வந்தாலை எழுதுகிற போது அதனுடைய தொடக்க வரிகளிலேயே தான் எத்தகைய ஒரு மாபெரும் படைப்பை படைக்கிறார் என்பதை அவர் கொண்டு வந்து காட்டி விடுகிறார். அவர் சொல்லுகிறார், சரஸ்வதி பூஜை என்று புத்தகம் படிக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அன்றுதான் நம்முடைய மனம் புத்தகத்தின் மேல் ஒரு பெரிய ஆசையை கொள்கிறது. அது வெறும் ஆசை மட்டுமல்ல, கீழே கிடக்கிற பல்பொடி மடிக்கிற காகிதத்தை பார்த்தால் கூட அதை எடுத்து படித்து விட வேண்டும் என்கிற ஒரு மோகம் ஏற்படுகிறது. அந்த மோகம் அப்படிப்பட்ட ஒரு மோகம் அல்லவா இன்று இந்த காவேரி மீது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிற அப்பு அடுத்த வரியையும் சொல்லுகிறான். அப்படியும் சொல்வதற்கில்லை என்று அப்பு திருத்தி கொண்டான். அப்பு எதை ஏற்றுக்கொண்டான், எதை திருத்தி கொண்டான் என்பதுதான் இந்த நாவல். இது அலங்காரம் தண்டபாணி என்கிற அந்த இணைகளுக்கு நடுவில் முதல் 3 குழந்தைகள் பிறக்கின்றன. கிருஷ்ணன், விசாலம், அப்பு. அதிலே 3ஆவதாக பிறந்தவன் தான் அப்பு. அதற்கு பிறகு அவர்களுக்கு காவேரி, வேம்பு, கோபு என்கிற 3 குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த 3 குழந்தைகள் அலங்காரத்துக்கும் சிவசுவுக்கும் பிறந்த குழந்தை. இதெல்லாம் நாவலிலே ஒரு துணியாகத்தான் சொல்லப்படுகிறது, வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை. ஜானகிராமனுக்கு அந்த மாதிரியான வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்வது என்கிற மரபே அவருக்கு கிடையாது. அவர் எவ்வளவு துணியாக, எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு மௌனமாக, எவ்வளவு இடைவெளிகளோடு கூடிய எழுத்தாக எழுதுவது என்பதுதான் அவருடைய அடிப்படையான இலக்கிய கோட்பாடு. அவருக்கு வடமொழி துணி கோட்பாட்டிலே ஒரு பிடித்தம் உண்டு. அதே போல தமிழ் மரபிலும் சிலர் சொல்கிறார்கள் அவர் தமிழ் மரபு அறியாதவர் என்று. அப்படி இல்லை என்பதற்கு அவருடைய படைப்புகளில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஜானகிராமன் எப்படி தமிழ் மரபை ஆழமாக அறிந்தவர் என்பதையே ஒரு தனிக்கட்டுரையாக நான் எழுதலாம் இருக்கிறேன். வள்ளலாரிடத்திலிருந்து, தாய்மானவரிடத்திலிருந்து, ஆழ்வார்களிடத்திலிருந்து எத்தனையோ இடங்களில் அவர் மேற்கோள்களை சொல்லி இருக்கிறார். இப்போது கூட நான் உங்களுக்கு ஒரு ஆய்வு குறிப்பாக சொல்லுகிறேன். சுகுமாரன் என்னிடத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு கேட்டார், உயிர்த்தேன் நாவலில் தர்மமும் சீலமும் காட்டினன் என்று முதல் ஒரு 4 வரி பாடல் இருக்கிறது. இந்த பாடல் எந்த தமிழ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது என்று இன்னமும் நாங்கள் ஒரு 10 பேர் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
ஒருவேளை ஒரு எளிமையான நூலாக கூட இருக்கலாம். நீங்கள் கூட கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லக்கூடும். நாங்களும் பிரபந்தத்திலே இருக்குமா, தேவாரத்திலே இருக்குமா, பாரதியாரிடத்திலே இருக்குமா, பகவத்கீதை மொழிபெயர்ப்புகளிலே இருக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு நுட்பமான பாடல், அவ்வளவு நுட்பமான ஒரு விஷயத்தை உயிர்த்தெனியுடைய முகப்பிலே அவர் வைத்திருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஜானகிராமன் அவர் பரந்த படிப்பறிவு உடையவர். அவர் தாமஸ் வூல்ஃபை படித்துக் கொண்டிருந்த போதுதான், D.H. லாரன்ஸை படித்துக் கொண்டிருந்த போதுதான் மோகமுல்லை எழுதினார் என்று கானாசு கூட ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல அவருக்கு டிக்கன்ஸ், தாஸ்தவஸ்கி, சார்லஸ் என்று பல முக்கியமான ஐரோப்பிய எழுத்தாளர்கள், ரஷ்ய எழுத்தாளர்கள், இவர்களையெல்லாம் அவர் ஆழமாக படித்திருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற 2 நாவல்களை தமிழுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அன்னை என்ற பெயரிலும் குள்ளன் என்ற பெயரிலும் அந்த நாவல்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி சமஸ்கிருத இலக்கியத்தோடு அவருக்கு உள்ள தொடர்பு, தமிழினுடைய பக்தி இலக்கியங்களோடு அவருக்கு இருக்கு, கரிச்சான்குஞ்சு வழியாக தமிழ் மரபோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு, ஐரோப்பிய இலக்கியங்களோடு ஏற்பட்ட ஒரு தொடர்பு, இவையெல்லாம் அவருடைய படைப்பாக்க நெறியை பாதித்திருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. அதனால் எதையுமே ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று போட்டு உடைத்து விடாமல் அதை எவ்வளவு கவித்துவமாக சொல்வது, எவ்வளவு நுட்பமாக செல்வது என்பதிலே கவனம் செலுத்திய ஒரு கலைஞர் ஜானகிராமன் என்பதற்காகத்தான் இதை நான் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. இப்போது அம்மா வந்தாளில் ஒரு பண்பாட்டு பிரச்சனையை அவர் கையில் எடுத்துக் கொள்கிறார். இங்கே கேள்வி என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு ஆணுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கற்புநெறி கோட்பாட்டை ஒரு பெண் எதிர்கொள்கிற போது, அவள் உண்மையாக இருக்கிற போது, நிஜமாக இருக்கிற போது, அதுதான் ஜானகிராமனுடைய நாவல்களிலே வருகிற பாத்திரங்களுடைய பிரச்சனை. அம்மா வந்தாளிலே சோரம் போகிறவள் என்று பண்பாட்டு காவலர்களால் விமர்சிக்கப்படுகிற அலங்காரத்தம்மாளை போல அவ்வளவு பண்புடைய இன்னொரு பாத்திரத்தை நம்மால் அதிலே சொல்ல முடியாது. அதனால்தான் அப்புவாக இருக்கட்டும், தண்டபாணியாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், பவானி அம்மாளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே அலங்காரத்திடம் பேசுகிற போது ஒரு தனி மரியாதையோடு, ஒரு தனி கண்ணியத்தோடு அவரிடத்திலே பழகுகிறார்கள். ஜானகிராமன் எழுதுவார், ஒரு கடைக்கு அலங்காரம் போனால் கூட ஒரு பொருளை எடுப்பால், அந்த கடைக்காரன் ஒரு விலையை சொல்லுகிறான் என்றால் அடுத்த நொடி ஏதும் பேசாமல் கடையை விட்டு அவள் படியிறங்கி விடுவாள். பிறகு கடைக்காரன் தான் கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்லுவாள், இல்லை, இது 100 ரூபாய் இருக்கும் என்று நான் நினைத்தேன், நீ 300 ரூபாய் சொல்லுகிறாய், எதற்கு பேரம் பேசுவது, எனக்கு உன்னோடு சண்டை போடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் இறங்கி போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் அவர். திரும்பி இவன் கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கிற விலையை கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொள்கிறான். அதற்குரிய நியாயமான விலையை அவள் கொடுத்து வாங்கி கொண்டு வருவாள். இது ஏதோ ஒரு பொருள்களை வாங்குவது போது மட்டுமல்ல, அவர் மனிதர்களோடு உறவாடுகிற போதும் அத்தகைய பண்புகளுடனே அவள் நடந்து கொள்கிறாள். தண்டபாணி ஒரு நாள் மொட்டை மாடியிலிருந்து கீழிறங்கி வந்து அலங்காரத்தை அவர் ஒரு உறவுக்கு அழைக்கிறார். அப்போது அவள் சொல்லுகிறாள், பேசுறது வேதாந்தம் பேசுறீங்க, எவ்வளவோ பேர்கிட்ட போய் தத்துவ விவாதங்கள்ல கலந்துக்கிறீங்க, சொன்னா புரியாதா, போறோம்னு சொல்லிட்டனே, புரிஞ்சிக்க முடியாதா என்று அவள் கேட்கிறார். இவர் கூசி குறுகி மேலே வருகிறார். இப்படி எந்த ஒரு அதே போலத்தான் அப்புவிடத்திலே கடைசியாக அவள் பேசுகிற போது, நீ உன்னுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து என்னுடைய பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளலாம் என்று பார்த்தேன், ஆனா அப்பு நீயும் அம்மா பிள்ளையாவே இருக்கியே என்று அவள் சொல்லுகிறாள். அம்மா பிள்ளை, அம்மா பிள்ளை என்கிற அந்த 2 சொற்களை ஜானகிராமன் இணைக்கிற விதத்தில் அந்த நாவல், அந்த நாவலினுடைய முழுமையான வாசிப்பு வேறு ஒரு கோணத்திற்கு மறுபடியும் திரும்புகிறது. இத்தகைய ஒரு சொற்செறிவு மிக்க ஒரு கலைஞராக ஜானகிராமன் திகழ்கிறார். மிக குறைவான சொற்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அம்மா வந்தாள் நாவல் எத்தனையோ இடைவெளிகளை அந்த நாவல் தனக்குள்ளே தேக்கி கொண்டுள்ளது. அந்த நாவலினுடைய அந்த அடிப்படையான கதாம்சம் இருக்கிறது பாருங்கள். அவள் பவானி அம்மாளிடத்திலே வந்து அப்புவிடத்திலே சொல்லுகிறாள், நான் காசிக்கு போகிறேன். காசிக்கா, எதற்கு என்று அவன் கேட்கிறான். இல்லை, ஒண்ணு புள்ள பக்கத்துல நம்ம உயிர் போகணும், அப்படி புள்ள பக்கத்துல நம்ம உயிர் போகாதுன்னா வேற எங்க போறது, காசியில என்ன போல எத்தனையோ கிழங்கள் போய் காத்துட்டு இருக்கு, நானும் காசிக்கு போய் உயிரை விட்டுடலாம்னு தீர்மானிச்சுட்டேன். அப்போ அவன் அப்பு கேட்கிறான், அப்பா வராரா உன்னோட? அப்பாவுக்கு எதுக்குடா காசி, அது ஞான சூரிய கருணாமூர்த்தி, இத்தனை காலமா நான் அதுக்கு கொடுத்த
பாத்திரங்கள் எல்லாம் அது தாங்கிட்டு இருந்ததே, அதுவே பெருசு, இன்னுமா அவரை சித்திரவதை பண்ண சொல்ற என்று அவள் கேட்கிறாள். அப்போது ஏன் நீ காசி போகிறாய் என்று கேட்கிற போது அவள் சொல்கிறாள், வேறு வழியே இல்லை, நான் என்ன பண்றது? அதுதான் நமக்கு இங்கே பிரச்சனை. அவள் சொல்லுகிறாள் வேறு வழியே இல்லை. அந்த பெண் சொல்லுகிறாள், அவள் என்ன, அவளை காமத்தினுடைய உற்சவமாகவா பேசுவது? அப்படித்தான் நிறைய பேர் இங்கே பேசுகிறார்கள். சிட்டி போன்றவர்கள் கூட ஜானகிராமனுக்கு எழுதக்கூடிய முன்னுரையில், நலபாகத்துக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முன்னுரையில், அதிக உடல் வேட்கை இவளுடைய ஆன்மீக வேட்கையினால் அந்த பாவம் புண்ணியமாகி விடுமா என்பது போல அவர் எழுதி செல்கிறார். அலங்காரம் தீவிரமான உடல் வேட்கை கொண்டவள் என்பது, அது அவளை கிட்டத்தட்ட வேசி போல இவர்கள் காட்ட முயல்கிறார்கள். ஜானகிராமனுடைய அலங்காரம் அப்படிப்பட்ட இல்லை. அவள் தண்டபாணிக்கும் அலங்காரத்துக்கும் இடையிலே ஒரு உறவு கசக்கிறது. ஒரு உறவு இனிப்பதற்கும் ஒரு உறவு கசப்பதற்குமான உறுதி செய்யப்பட்ட காரணங்களை இந்த உலகத்தில் யாரும் இன்னும் கண்டுபிடித்து விடவில்லை. ஆண் பெண் உறவு என்பது அது தோன்றிய நாள் முதல் இன்று வரையில் உலகமெங்கும் ஒரு சிக்கலாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் என்றோ, இந்த பிரச்சனை இத்தோடு முடிந்தது என்றோ எந்த காலத்திலும் இன்று வரை நமக்கு அது தீர்வாக சொல்லப்பட்டதில்லை. எந்த பெருங்கலைஞனும் அந்த பிரச்சனையாகத்தான் வைத்திருக்கிறானே தவிர தீர்வாக கொண்டு வந்து வைத்து விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்துதான் அலங்காரத்தை நோக்க வேண்டும். அவள் பவானி இடத்திலே வந்து அவள் சொல்லுகிற போது, நமஸ்காரம் பண்ணி கொடுக்கிற போது, அவள் ஆசீர்வாதம் பவானி அம்மாள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கூட அலங்காரமே சொல்லுகிறாள். அவ்வளவு மதிப்பு வாய்ந்த, மதிநுட்பம் வாய்ந்தவள் அவள் சொல்லுகிறாள், எனக்கு விவேகமும் தொடர்ந்து பேசலாமா? கட்டாயி வருது. ஹலோ 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 பேசுங்க ஐயா, பேசுங்க. சரி, அதுதான். ஏன்னா இது கட்டுன்னு வந்துச்சு, அதான் பார்த்து. சரி, அப்போ அவள் சொல்லுகிறாள், எனக்கு வந்து ஞானமும் விவேகமும் வர வேண்டும் என்று என்னை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று அவள் கேட்டுக்கொள்கிறாள். இந்திய குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆண் தவறு செய்தால் அவனை, கண்ணகி போன்ற உதாரணங்களை நாம் தொடர்ந்து இன்றைய நவீன எழுத்து வரையிலும் அதற்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவன் திரும்பவும் குடும்பத்திற்குள்ளே வரலாம். அந்த பிள்ளைகளோடும் அந்த மனைவியோடும் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய அந்த பழைய உறவை புதுப்பித்துக் கொண்டு விட முடியும். ஆனால் அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே ஒரு பெண் அந்த பாலியல் மீறலை செய்துவிட்டாள் என்று சொன்னால் அவளுக்கு இந்த சமூகம் அவளை பெரும் பாவியாக பார்க்கிறது. இது யாருடைய குற்ற உணர்வு? ஜானகிராமனை பார்த்து இந்த விமர்சகர்கள் கேட்கிறார்களே, ஆணினுடைய குற்ற உணர்வை பெண்களுடைய உள்ளத்தில் ஏற்றியவர் என்று அவரை விமர்சிக்கிற போது, அப்படி விமர்சிக்கிற நாக்கும் அந்த நெஞ்சும் ஒரு முறை தங்களை திரும்பி பார்த்து கொள்ள வேண்டாமா? இது ஜானகிராமன் உருவாக்கிய குற்ற உணர்வா? 2000-3000 ஆண்டுகால மனிதகுல வரலாறு உருவாக்கி வைத்திருக்கிற குற்ற உணர்வு அல்லவா அது? அலங்காரத்திற்கு என்ன குற்ற உணர்வு இருக்கிறது? அங்கே தண்டபாணியினுடைய குற்ற உணர்வு அது. தண்டபாணியினுடைய குற்ற உணர்வை அலங்காரம் வாங்கி சுமக்க வேண்டியவளாக இருக்கிறாள். அதனால்தான் அவள் தண்டபாணியை எவ்வளவு சிறப்பாக அவள் புரிந்து கொள்கிறாள். அவன் கருணாமூர்த்தி, அது எதுக்கு காசிக்கு வரணும் என்று கேட்கிற அளவுக்கு கணவனை பற்றி உயர்வான மதிப்பு கொண்டவள் அவள். இங்கே சிவசுந்தரம் வருகிறானே, சிவசுந்தரம் அழகன், பேரழகன், அவன் மிகப்பெரிய செல்வம் படைத்தவனாக இருக்கிறான். அந்த செல்வம், அதை பற்றி தண்டபாணி எப்படி பேசுகிறார்? அலங்காரம் தண்டபாணியை பற்றி எப்படி பேசுகிறார் என்பதை பார்த்தோம். ஞான சூரியன் என்று பேசுகிறார். ஆனால் தண்டபாணி என்ன பேசுகிறார்? உலகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது இப்படித்தான் இருக்கு. என்ன இப்படி இருக்கு? பொம்மநாட்டிகளுக்கு புத்திசாலியா இருக்கணும், அழகா இருக்கணும், முரடாவும் இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, புகழும் வேணும். ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைன்னா போதாது, எல்லாமே இருக்கணும். அப்படி எல்லாமே இருந்தும் பயன் கிடையாது, தான் மனசுப்படியும் அவன் நடக்கணும் என்று அந்த தண்டபாணி அப்புவிடத்திலே சொல்லுகிறாள். அப்போது தண்டபாணிக்கு அலங்காரத்தை பற்றி என்ன நினைப்பு இருக்கிறது என்றால், சிவசுந்தரத்தினுடைய பணத்தை பார்த்து,
சிவசுந்தரத்தினுடைய அந்த வயது ஏறிய பிறகும் இன்னும் மங்காத அந்த இளமையை பார்த்து அவனுடைய அந்த பணத்தை பார்த்து இவள் மயங்கி விட்டாள் என்கிற கோணம்தான் தண்டபாணிக்குள்ளே இருக்கிறது. தண்டபாணியும் அலங்காரமும் மொட்டை மாடியிலே படுத்துக் கொண்டிருக்கிற போது தண்டபாணிக்கு வருகிற கனவு என்ன என்றால், ஒரு பெரிய ரவா தோசை, ஒரு மிகப்பெரிய ரவா தோசை, அதை பிட்டு பிட்டு தின்பது போல கனவு வருகிறது தண்டபாணிக்கு. இப்படி உலகியல் கனவுகள் தான் அவருக்கு திரும்ப திரும்ப வருகின்றன. ஆனால் அலங்காரம் அந்த நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறார். முண்டாசு கட்டி கொண்டிருப்பது போல் இருக்கிறதே, ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏறி மதுரை வீரன் சாமி உட்கார்ந்தது போல இருக்கிறதே. அந்த அந்த நட்சத்திர மண்டலத்தை பார்த்த போது ஜானகிராமனை வைதிக எழுத்தாளர் என்று பலர் சொல்வதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அவள் எழுதுகிறார், நம்முடைய எல்லை பிடாரி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுரை வீரன் சாமி இருக்கிறதே, அதை அறிவாளை வைத்துக் கொண்டு முண்டாசு கட்டி கொண்டு வானத்திலே உட்கார்ந்திருப்பது போல் இருக்கிறது என்று வேத வாழ்வை போற்றுகிற அலங்காரத்தம்மாள் வியந்து போய் பேசுகிறாள். இப்படி அலங்காரம் காண்கிற கனவுகள் எல்லாம் இந்த மண்ணில் இருந்து ஒரு பிடியாவது மேலெழும்புகிற கனவுகளாக இருக்கின்றன. அதனால்தான் அவள் காசிக்கும் போகிறேன் என்கிறாள். அந்த காசி என்பது என்னவாக அங்கே பயன்படுத்தப்படுகிறது? அது வெறும் பிராயச்சித்தம் அல்ல, அது வெறும் சனாதன தர்மத்தினுடைய வேறான பாவு புண்ணிய நம்பிக்கையாக மட்டும் ஜானகிராமனால் அங்கே கை கொள்ளப்படவில்லை. இந்த தர்மத்தின் மீது, இந்த சடங்குகளின் மீது, இந்த சம்பிரதாயங்களின் மீது ஜானகிராமனுக்கு பிடிப்பே இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஜானகிராமனுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை உண்டு, அவற்றை பார்த்து அவர் வியந்து நிற்கிற இடங்களும் உண்டு. ஆனால் அலங்காரத்தை பொறுத்த வரையில் அங்கே காசி என்பது அவளுக்கு என்னவாக மாறுகிறது என்றால், அவள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை துறக்கிறாள் என்று அதை பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை தீர்த்து கொள்வதற்காக அவள் காசிக்கு போகிறாள் என்பது மட்டும் இல்லை, அவள் இந்த வாழ்வை துறந்து விடுகிறாள். அப்பு கைவிட்டு விட்டான், கணவன் கைவிட்டு விட்டான். அவள் பெற்ற 6 பிள்ளைகளில் யாரிடத்திலும் அவளால் அந்தரங்கமாக பேச முடியவில்லை. இந்த அப்புதான் வார்த்தை சொல்ல முடியாது. அந்த தண்டபாணியால் தான் எதற்கு அலங்காரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏதோ நடந்து விட்டது, அந்த சிவசுவும் வந்துவிட்டுத்தான் போகட்டுமே என்று தண்டபாணி சொல்லிவிடுவானா என்ன? அவன் அத்வைதத்திலே அவ்வளவு சிறந்த வேதாந்த தத்துவங்களிலே ஊறி அதை நீதிபதிகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேதாந்தியாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டபாணிக்கு அப்படி வாய் வந்து விடுமா என்ன? அப்போது அந்த நாவலிலே யார் ரொம்ப உண்மையாக இருக்கிறார்கள், யார் ரொம்ப உணர்வாக இருக்கிறார்கள், உயிராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது அலங்காரம் என்கிற அந்த பாத்திரமாகத்தான் இருக்க முடியும். அந்த இடத்திலே இந்து சொல்லுகிறாள், அவள் அப்பு இந்த இடத்திலிருந்து, இந்த வேத பாடசாலையிலிருந்து அவன் சென்னைக்கு செல்கிறான். அப்பா அம்மாவை தேடிக்கொண்டு சென்னைக்கு செல்கிறான். அப்படி அவன் சென்னைக்கு போகிற போது முதல் நாள் பவானி அம்மாள் இல்லை, அவள் சாஸ்திரிகளுடைய பேத்தி திருமணத்திற்கு போயிருக்கிறாள். 3 நாள் கழித்து தான் வருவாள். அந்த தனிமையை இந்து பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாள். அது இன்னொரு சோக கதை. அவளுக்கு ஒரு 12 வயதிலே அவளுக்கு திருமணம் நடக்கிறது. அவள் 17 வயதிலே கணவனுடைய வீட்டுக்கு போகிறாள். 3 வருடங்களிலே கணவன் இறந்து போகிறான். 20 வயதிலே அவள் திரும்பி வந்து விடுகிறாள். தனி ஒருவனுக்கு உணவில்லையே, இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் கொண்டாடுவீர்கள், பாராட்டுவீர்கள். ஆனால் தனி ஒருத்திக்கு மன நிறைவு இல்லையே, இந்த குடும்பத்தை அழித்து விடுவோம் என்று ஜானகிராமன் சொல்லக்கூடாதா? அப்படி கூட அவர் சொல்லுகிறவர் இல்லை. குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று கூட சொல்லுகிறவர் இல்லை. குடும்பத்தை அவர் புனிதப்படுத்துவதில்லை. அதே போல மீறலையும் அவர் புனிதப்படுத்துவதில்லை. இரண்டுக்கும் இடையிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த கரையில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் பேசுகிறார், அந்த கரையில் உள்ள நியாயங்களையும் அவர் பேசுகிறார். இடையிலே நதி போல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஜானகிராமன் தன்னுடைய கவித்துவம் மூலமாக அடைகிற ஒரு இடம். நதி போல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் கரை கட்ட முயலுகிறீர்கள். இந்த விதிகள் செய்கிற ஆசையெல்லாம் மனிதனுடைய எல்லையில்லாத சாதனைகளில் நம்பிக்கை வைக்காத மனதில் இருந்து பிறக்கிற முயற்சிகள். இந்த விதிகள் செய்கிற ஆசைகள் எல்லாம் மனிதனுடைய எல்லையில்லாத சாதனைகளில் அவனால் எல்லையில்லாத சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் நம்பிக்கை இல்லாத மனத்திலிருந்து பிறக்கிற பேச்சுகள் என்று ஜானகிராமன் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார். அப்போது இந்து அப்புவை கட்டி அணைத்துக் கொள்கிறாள். அப்பு அவளை பிடித்து தள்ளுகிறான். அப்போது இந்து சொல்லுகிறாள், உன்னோட அம்மா மட்டும் ரொம்ப யோக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நானாவது உன்னையே நினைச்சுக்கிட்டு சாகிறேன்.
அவ யாரையோ நினைச்சுண்டு சாகாம இருக்கா என்று அவள் அந்த உண்மையை முதலிலே பிட்டு வைக்கிறாள். அப்போது அவள் சொல்லுகிறாள், அந்த ஆத்மாவுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யறதும் பேசுறதும் தானே பாவம். பாவத்துக்கு ஜானகிராமன் கொடுக்கிற விளக்கம் அது. நம்முடைய அந்த ஆத்மாவுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யறதும் பேசுறதும் தானே பாவம். இந்த அளவுகோலின் படி பார்த்தால் இந்து எங்கே பாவம் செய்தாள், அலங்காரத்தம்மாள் எங்கே பாவம் செய்தாள்? ஆனால் இந்த நாவலிலே வருகிற ஆண்களை எல்லாம் வரிசையாக நீங்கள் நிறுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் அந்தராத்மா ஒன்றை சொல்லுகிற போதும் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வர முடியாமல் தடுமாறுகிறார்கள். அற்பு உட்பட அவர்கள் திரும்பி அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் அலங்காரத்தையும் இந்துவையும் ஏன் மதிப்போடு பார்க்கிறார்கள், ஏன் கண்ணியத்தோடு அணுகுகிறார்கள் என்ற கேள்விக்கு அந்த இடத்தில்தான் ஜானகிராமன் விடை வைத்திருக்கிறாள். அவள் திருடவில்லை, அவள் பொய் சொல்லவில்லை, அவள் யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை. சிவசுந்தரத்தோடு அலங்காரத்தம்மாளுக்கு அந்த உறவு இருக்கிறது என்பது அந்த அக்கா அந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிற 6 குழந்தைகளுக்கும் தெரியும். அது பவானி அம்மாளுக்கு தெரியும், அது இந்துவுக்கு தெரியும், அது தண்டபாணிக்கு தெரியும். ஊர் முழுக்க அது தெரிந்திருக்கிறது. அப்புவுக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கிறது. அவன் 16 வருடங்கள் இந்த வேட பாடசாலையிலேயே தங்கிவிட்ட காரணத்தால் அவன் புதிதாக ஊருக்கு செல்கிற போது சிவசுவை தன்னுடைய வீட்டில் பார்த்து அவனுக்கு அந்த முதல் அதிர்ச்சி பிறக்கிறது. அப்போது அந்த இடம்தான் முக்கியம். அவள் சொல்லுகிறாள், அவன் அப்பு சொல்லுகிறான், நாம பாவம் செய்யக்கூடாது, இது அத்தைய நினைச்சா எனக்கு மனசு பதறுதுங்கிறான். அப்போ இந்து சொல்றா, இப்ப கூட அத்தை மட்டும்தான் உனக்கு நினைப்புல இருக்காளா? நான் உன் நினைப்பிலேயே வருவது இல்லையா? எனக்கு இது பாவம்னே தோணலையே என்று அவள் கேட்கிறாள். அவள் சொல்லுகிறாள், முன்னாடியாவது ஒரு மூர்த்தி இருந்தது, அவளுடைய புருஷன் பரசு. 3 வருடங்கள் அவனோடு அவள் வாழ்க்கை நடத்தி இருக்கிறாள். அவன் ஒரு நோஞ்சான், நோயிலே அவன் இறந்து போய்விடுகிறான். அவனை பற்றி அவள் சொல்லுகிற போது சொல்லுகிறாள், முன்னாடியாவது ஒரு மூர்த்தி இருந்தது, அதுல உன்னை ஆவாகனம் பண்ணி நாளை ஓட்டுன, இப்போ அதுவும் இல்ல, நான் என்ன பண்றது, என்ன பண்ண சொல்ற என்ன என்று இந்து கேட்கிறாள். அப்பு இந்த இடத்தில் அவனுடைய அம்மாவிடத்தில் நடக்கக்கூடிய அந்த மீறலை பார்ப்பதனால் அவன் திரும்பி அங்கே இருக்க முடியாமல் இவன் திரும்பி இங்கே வருகிறான். அந்த பிரச்சனையை அப்பு எதிர்கொள்கிற விதம் அப்படித்தான். இந்துவினுடைய அன்பிலே கட்டுண்டு இந்த விஷயங்களை எல்லாம் மறந்து விடலாம் என்று நினைக்கிறான். இது ஒரு மிக முக்கியமான உணர்ச்சிகளை இங்கே ஜானகிராமன் எடுத்தாளுகிறார். ஒரு வளர்ந்த பையன், 24 வயது ஆன ஒரு பையன், அவனுக்கு தன்னுடைய தாய்க்கு இன்னொருவரோடு தொடர்பு இருக்கிறது என்று தெரிய வருகிற போது அவனுடைய நம்பிக்கைகள், அவன் படித்த அந்த வேத கல்வி எதுவுமே அவனை காப்பாற்றாமல் போகிறது. இங்கே ஜானகிராமன் இந்த நாவல் மூலமாக விவாதிக்கிற பிரச்சனை என்பது அலங்காரத்தம்மாளுடைய உறவு மீறலை பற்றிய பிரச்சனையை மட்டும் அவர் விவாதிக்கவில்லை. பிராமண வாழ்க்கையினுடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அந்த சம்பிரதாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை எப்படி வாழ விடாமல் செய்கின்றன என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு பேசுகிறார். பவானி அம்மாள் இறுதியிலே சொல்லுகிறாள், வேதம் முக்கியம்தான், ஆனா வேதத்தை விட சாதம் முக்கியம் இல்லையா என்று அவள் கேட்கிறார். இந்த வேத பாடசாலையில் இதுவரை 104 பேர் வேத அத்தியனம் பண்ணிவிட்டு இந்தியாவில் எங்கும் போய் கொடிகட்டி இருக்கிறார்கள். அதிலே 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். 102 பேர் இன்னும் நல்லா உலகம் முழுக்க புகழோடு இருக்கிறாங்க. போதாதா? மேலும் மேலும் நம்பரை கூட்டிக்கிட்டே இருக்கிறதுல என்ன இருக்கு? 150 பேர் வேதம் படிச்சான், 200 பேர் வேதம் படிச்சான், 300 பேர் வேதம் படிச்சான் என்பதா இந்த வேத பாடசாலையினுடைய பெருமை? இல்லாததுகள் வயிற்றுல 4 சாதம் விழணும், அது விழுந்தா போதாதா? அதை விட வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லி வேத பாடசாலையின் மீது எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த 32 காணி நிலத்தை அவள் எடுத்து இவர்கள் பேரிலே ஒரு 5 காணியை எழுதி வைத்து விட்டு பிறகு பசி துன்பத்தை போக்குவதற்காக, ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக இந்த நிலத்திலிருந்து வருகிற வருமானங்களை இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று உயிரெழுதி வைத்து விடுகிறாள். அப்படி ஒரு 30 வருடங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஜானகிராமன் எதை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்? அவரை பார்த்து பிராமண எழுத்தாளர் என்கிறார்கள். பிராமண சுந்தரராமசாமி போன்ற மூத்த எழுத்தாளர்கள் கூட, சு வேணுகோபால் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்தது போல பிராமண பாஷையே அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் என்று அபிப்பிராயப்பட்டிருக்கிறார். இப்படி பிராமண பாஷையை தொடர்ந்து எழுதியவர்
பிராமணிய சடங்குகளை பற்றியும் வேதத்தை பற்றியும் எழுதியவர் அந்த நாவலினுடைய இறுதியிலே என்ன சொல்லுகிறார்? இந்த பாடசாலையை கலைத்து விடலாம். அந்த பவானி அம்மாள் சொல்லுகிறாள், நீ அப்பு, நாளைக்கு நீயும் நான் போய்விடுவேன், நான் எப்போது இறப்பேன் என்று தெரியாது, நான் போய்விட்ட பிறகு நீனும் இந்துவும் இந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஊர் என்ன பேசும்? வேதம் கற்றுக் கொடுக்கிறானாம், இவன் வாழ்க்கையே கிழிந்திருக்கிறது, இவன் அம்மா இப்படிப்பட்டவள், இவனும் இப்படி போனவன் என்று உன்னை பற்றி பேச போகிறது. அது மட்டுமில்ல, இந்துவையும் இதிலே இழுத்து அவளுடைய பெயரையும் நாரடிக்க போகிறார்கள். நீ வேறு ஒரு வாத்தியாரை போட்டு இந்த வேத பாடசாலையை நீ நடத்தாமல் அவர்களை வைத்து கூட நடத்தலாம். ஆனாலும் இந்த பழி சொற்கள் உங்கள் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு எனக்கு வேத பாடசாலை தான் நடத்த வேண்டும் என்று எனக்கு ஒன்றும் இல்லை. 30 வருடங்கள் அவள் 30 வயதிலே விதவையானவள் அந்த பவானி அம்மாள். அவளுடைய வாழ்க்கைக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? உங்களுடைய குடும்ப அமைப்போ உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களோ ஒரு 30 வயதிலே விதவையாகக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கு எந்த நம்பிக்கையும் தரவில்லை. அவள் தன்னுடைய மனதிலே ஒரு லட்சியத்தை வரித்துக் கொள்கிறாள். எப்படி பவானி அம்மாள் வரித்துக் கொண்ட லட்சியம் உன்னதமானது என்றால், அலங்காரம் வரித்துக் கொள்கிற லட்சியம் மட்டும் எப்படி இழிவானதாக மாறும்? பவானி அம்மாளுடைய லட்சியம் என்ன? 30 வயதிலே விதவையாகிற அவள் வரித்துக் கொள்கிற லட்சியம் என்ன? ஒரு வேத பாடசாலையை நான் நிறுவுவேன், வேதத்தை அழியாமல் காப்பேன். நீங்கள் வேதம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் திவ்ய பிரபந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தேவாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சங்க இலக்கியங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் எஞ்சிய 30 வருடங்களை அவள் வாழ்ந்து முடித்தாள். அந்த நம்பிக்கை அவளிடமிருந்து பிடுங்கை எறியப்பட்டிருந்தால், அவளுக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லாமல் இருந்தால், அந்த விதவையினுடைய வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? இப்போது அவள் 60 கடந்து வந்து விட்டாள். அந்த விவேகத்திலும் அந்த ஞானத்தில் இருந்தும் அவள் சொல்லுகிறாள், வேதம் என்ன பெரிய வேதம், சாதம் அல்லவா இங்கு முக்கியம், கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதை நீங்கள் செய்து முடித்தால் போதும் என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு அலங்காரத்தம்மாள் நடைமுறை யதார்த்தம் சார்ந்த ஒரு தீர்வை முன்வைக்கிறார். இதுதான் ஜானகிராமனுடைய அம்மா வந்தாளினுடைய அடிப்படையான ஒரு மைய இடம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது லௌகீக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும், அந்த சோகால்டு ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையிலான முரண்களையும் ஒத்திசைவுகளையும் பேசிய ஒரு பெரும் படைப்பாளி ஜானகிராமன். இந்த படைப்பில் மட்டுமல்ல, அவருடைய எல்லா படைப்புகளிலும் அதை அவர் பேசியிருக்கிறார். அம்மா வந்தாளில் காவிரி கரையினுடைய படிக்கட்டுகளிலே அமர்ந்து கொண்டு அந்த காவிரியோடு அவன் அந்த எண்ணப்போக்கோடு இணைந்து கொண்டு காவிரியோடு தன்னை உடன்படுத்தி கொண்டு அப்பு பேசுகிற இடங்கள் உன்னதமான கவித்துவத்தினுடைய சிகரங்கள் வந்திருக்கின்றன. அவள் காவிரியிலே ஒரு அம்மா இவனை வருகிறாள், இந்த நிறைய குருவிகள் குயில்கள் கத்துவதை எல்லாம் நான் இங்கே இருந்து விட போகிறேன் என்று அப்பு சொல்லுகிற போது அலங்காரம் கேட்கிறாள், இந்த பட்டிக்காடு கேட்கிறாள். அதற்கு இவன் சொல்லுகிறான், இதுவா பட்டிக்காடு? இங்கே நீ ஒரு க்ஷணம் பார்த்த திவளையை அடுத்த க்ஷணம் நீ பார்க்க முடியாது. அவ்வளவு விரைவாக காட்சிகள் இங்கே மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு முறை உன் மீது பட்ட காத்து இன்னொரு முறை படாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பட்டிக்காடு என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த இடத்திலே நான் நிறைவாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன் என்று அப்பு அலங்காரத்திலே பேசுவதாக அவர் ஒரு காட்சியை அமைத்து காட்டுகிறார். இப்போது கிராம வாழ்க்கை, நகர வாழ்க்கை, அதற்கான முரண்களையும் இந்த நாவல் ஒரு கோணத்திலிருந்து பேசுகிறது. இந்த பண்பாடு என்பது, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக பாவித்துக் கொள்ளுதல். வேத காலத்திற்கு நாம் திரும்ப முடியுமா? சங்க காலத்துக்கு நாம் திரும்ப முடியுமா? இவைகளெல்லாம் எவ்வளவு பெரிய கற்பனாவாதங்கள். இந்த கற்பனாவாதங்களை அடித்து தோலுரித்து தொங்க விடுகிற ஒரு வேலையைத்தான் அம்மா வந்தாளில் ஜானகிராமன் செய்கிறார் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு, அவர் சொன்ன இன்னொரு அவர் சொல் ஏற்படுகிற விசித்திரமான அனுபவங்கள் பலவற்றை அது அப்படியே நம்முடைய மனதுக்குள்ளே கிடந்து வெகு காலமாக நேர்கிற
அந்த அனுபவங்களினுடைய சில உணர்வுகள் எப்படியோ ஒரு உருவம் பெற்று வருகின்றன. நாம் உருவம் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. நேசன், நண்பர் நேசனுக்கு ரொம்ப பிடித்த கருத்தாக இது இருக்கும். அவர் கவிதைகளை பற்றி கூட அவர் அப்படித்தான் என்னிடத்தில் சொல்வது வழக்கம். நாம் உருவம் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை, அவை எப்படியோ தாமாகவே ஒரு உருவம் பெற்று விடுகின்றன. நான் பார்த்த 7-8 பாத்திரங்களின் ஒருமிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கள் தான் அந்த அம்மா வந்தாளிலே உருவாகி இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும். நான் பார்த்த 7-8 மனிதர்களினுடைய சேஷ்டைகள், அந்த வார்த்தையை ஜானகிராமன் எழுதுகிறார். நான் பார்த்த 7-8 மனிதர்களுடைய சேஷ்டைகள் எப்படியோ ஒருமித்து அம்மா வந்தாளின் பாத்திரங்களாக மாறி இருக்கின்றன. அந்த அம்மாள் நான் கண்ட 5-6 பெண்களினுடைய கலவை. அந்த அகண்ட காவேரி, வேத பாடசாலை, சென்னையினுடைய பெரிய மனிதர்கள், வேதமும் வேதாந்தமும் சமஸ்கிருதமும் படிப்பது, தஞ்சை மாவட்டத்து பெரிய மிராசுதார்களின் லௌகீக அடாவடிகள். அப்படித்தான் அவர் சிவசுந்தரத்தை கருதுகிறார். லௌகீக அடாவடி செய்தவன் என்று ஒரு பேர் வழியாக சிவசுந்தரத்தை ஜானகிராமன் யோசித்திருப்பதால் தான் அந்த வரி அப்படி வருகிறது. தஞ்சை மாவட்டத்து பெரிய மிராசுதார்களின் லௌகீக அடாவடிகள் இவையெல்லாம் எப்படியோ ஒரு விதமாக சேர்ந்து இப்படி ஒரு உருவமாக இதிலே வந்திருக்கின்றன. மைய கருத்தை பற்றி அடுத்தது நம்ம இது பொது வாய்மொழி தேர்வுகளில் எல்லாம் கேட்கிறபடி இந்த ஆய்வேட்டினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய சமூக பயன்பாடு என்ன என்று நாம் கேட்பதை போல விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள் கேட்கிற கேள்விக்கு ஜானகிராமன் பதில் சொல்கிறார். மைய கருத்தை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டும், இது நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி விமர்சகர்கள் கூறுவார்கள். அவர்கள் மீது எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருந்ததில்லை. தன்னுடைய 2-3 அனுபவங்களை வைத்துக் கொண்டு படைப்பாளியினுடைய விசித்திரமான அனுபவங்களை அளக்க முற்படுகிற பேதை விமர்சகன். அவனுக்கு பலம் பழங்காலம். அவனுக்கு எது பலம்? அவனுக்கு பலம் பழங்காலம். கலை அமைதி பற்றி ரசிகனுக்குத்தான் தெரியும். கலை உலகம் என்பது ஒரு மாய லோகம். கலை உலகம் என்பது ஒரு மாய லோகம். அதையும் வாழ்க்கையினுடைய புற உண்மைகளையும் ஒன்றென குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று ஆக தெளிவுடன் ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். வாழ்க்கையினுடைய புற உண்மைகளையும் கலையையும் குழப்பிக் கொண்டவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஜானகிராமனுடைய அம்மா வந்தாளுக்கு பிறகு குடும்பமே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடுமோ, நீங்கள் சிரிக்காதீர்கள், அந்த அளவுக்கு பயந்தவர்கள் தான் நம்முடைய வாசகர்கள். என்னுடைய மனைவி அலங்காரம் போல் இருந்து விட்டாள், என்னுடைய சகோதரி அப்படி இருந்து விட்டாள், என்னுடைய தாய் அப்படி இருந்து விட்டாள் என்று இவர்கள் பயந்து நடுங்கி பீதி அடைந்தார்கள். அதனால்தான் அந்த நாவலை பற்றிய தனிப்பட்ட முறையிலே அதை படித்து ரசித்தவர்கள் கூட பொது வெளியிலே பகிர்கிற போது ஜானகிராமனை பற்றி பாராட்டு வார்த்தைகள் சொல்லாமல் இருந்தார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு யதார்த்தம். ஜானகிராமனுடைய கெழுதை நண்பராக சித்தரிக்கப்படுகிற சிட்டி கூட ஜானகிராமன் இறந்த பிறகுதான் 1984 தான் ஜானகிராமனை பற்றி ஒரே ஒரு நீண்ட கட்டுரையை எழுதுகிறார் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முற்படுவீர்கள் என்று பாருங்கள். இன்று வரையிலும் கூட அம்மா வந்தால் பற்றி எத்தனை கட்டுரைகள் வந்திருக்கும் என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை. வந்திருக்கிற கட்டுரைகளில் பெரும்பாலான கட்டுரைகள் எதிர்மறை கட்டுரைகளாகவும் இருப்பதை பார்க்கிறோம். 2000ற்கு பிறகு நிலைமை பல மடங்கு மாறி இருக்கிறது என்றாலும் கூட இன்னமும் கூட ஜானகிராமனை அவருடைய மையத்திலிருந்து அவர் எந்த பக்கம் நிற்கிறார் என்பதிலிருந்து தான் பெரும் படைப்பாளிகளை நாம் அளவிட வேண்டும். நிச்சயமாக அவர் ஆண்களின் பக்கம் நிற்கவில்லை, பெண்களின் பக்கம் நிற்கிறார் என்பது மிக வெளிப்படையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போதும் கூட அவரை வீழ்த்துவதற்காக ஆணினுடைய குற்ற உணர்வை பெண்களின் மீது ஏற்றியவர் என்று சொன்னால் அது வரலாற்றினுடைய மனித சமுதாயத்தினுடைய குற்ற உணர்வு. ஜானகிராமன் என்ற தனிப்பட்ட மனிதனுடைய குற்ற உணர்வோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியினுடைய குற்ற உணர்வோ அது இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் ரொம்பவும் கடந்து செல்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்னும் 1 மணி நேரம் கூட உங்களோடு பேசுவதற்கு சித்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது என்பதனால்
இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடைமழை பெய்ந்து ஓய்ந்தது போல இருக்கிறது ஐயாவின் இந்த அம்மா வந்தால் நாவல் பகிர்வு. அடுத்ததாக பேராசிரியர் தனராசு அவர்கள் நன்றி உரையை வழங்க இருக்கிறார். ஐயா, நீங்க தொடரலாம். வணக்கம் ஐயா, பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தொடங்கலாம். ஐயா கல்யாணராமன் ஐயாவினுடைய அற்புதமான அந்த சொல் வீச்சு ரொம்ப அற்புதம். அது உண்மையிலே உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. அம்மா வந்தால் அப்படிங்கிற அந்த நாவலுக்கு கொடுக்கிற அந்த அற்புதமான ஒரு நீண்ட நெடிய ஒரு திறனாய்வோடு இலக்கியம் சார்ந்து அந்த அற்புதமான பேச்சு. அதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உடலுக்குள்ள ஒரு ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஜானகிராமனுடைய நாவல்கள் நான் வாசிச்சிருக்கேன். ஆனா ஒரு சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அந்த படைப்பாளி அந்த சமுதாயத்திற்கு என்ன விஷயங்களை பதிவு செய்து விட்டு போகிறான் என்பதுதான் சமகாலத்திற்கு அவன் செய்துவிட்டு போகிற மிகப்பெரிய ஒரு பணி. அதை ஜானகிராமன் அற்புதமாக செய்திருக்கிறார். அந்த வழியில ஐயாவனுடைய அந்த உரை ஒரு நீண்ட நெடிய உரையாக இருந்தாலும் ஆழமான உரை, கனமான உரை. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு தாய்க்கு ஒரு மகனுக்கு இருக்கிற உறவு, சமுதாயத்தை அந்த ஒரு பெண்ணை பார்க்கின்ற உறவு, அலங்காரம் போன்ற ஒரு பெண் எப்படி இந்த சமுதாயத்திலே அவள் வாழ்கின்றாள், இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்கிறது, ஒரு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவள் வாழ்கின்ற வாழ்க்கை, ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெருடலான ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான, ஏன்னா சமுதாயத்துல இருக்கிற ஒரு விஷயங்களை தொட முடியாத விஷயங்களை தொட்டு அதுக்கு ஒரு தீர்வு நம்ம சொல்லணுங்கிறத விட இந்த சமுதாயமே அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்பதை ஜானகிராமன் அற்புதமாக தன்னுடைய அம்மா வந்தால்ல சொன்னாரு. அதை விட ஐயா ஒருபடி மேல ரொம்ப அற்புதமாக அந்த உரை வீச்சு கேட்பவருடைய மனதிலே தைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமாக பேசினார். ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நூல்வாசி கூட்டத்தின் சார்பாக நன்றி கூறி, இதை வழிநடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், இளந்தமிழன் ஐயாஜி ஸ்ரீ நேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் வெங்கடேசனுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஐயா. இப்போ சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை கேள்விகளாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான உங்களுடைய அதுல குறிப்பா பாத்தீங்களா, கவிதா மணாலன் அப்படின்னு கூடியவர் கேட்கிறாரு, பார்ப்பனர் வாழ்வியலை விமர்சன பார்வையில் பார்த்த பார்ப்பன எழுத்தாளர் என்று தீஜாவை வரையறை செய்யலாமா அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்கிறாருங்க ஐயா. இதுக்கு உங்களுடைய பார்ப்பன வாழ்வியலை விமர்சன பார்வையில் பார்த்த பார்ப்பன எழுத்தாளர் என்று தீஜாவை வரையறை செய்யலாமா? அதாவது நான் சொல்றேன், அதாவது நம்முடைய இந்தியா முழுக்கவே எல்லோருமே அம்பேத்கரா இருக்க முடியாது, எல்லோருமே பெரியாரா இருக்க முடியாது. அவர்களுடைய வாழ்வியல் சூழலிலிருந்து இந்த ஒட்டுமொத்த சமூகம் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை எவ்வளவு ஒடுக்கி இருக்கிறது என்கிற அந்த வேகத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னொரு தரப்பில் சீர்திருத்தவாதிகளாக இருக்கிறவர்கள், அதற்கு பாரதியாரிலிருந்து விவேகானந்தரிலிருந்து எத்தனையோ உதாரணங்கள், காந்தி கூட அப்படித்தான், அப்படி எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. இவர்கள் நேரடியாக அந்த வாழ்க்கையோடு மோதுவது என்பதை விட அதிலே இருக்கக்கூடிய இடைவெளிகளை, அதிலே இருக்கக்கூடிய உடைவுகளை அம்பலப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தால் நேரடியாக சென்று பூணலை அறுக்கிற போராட்டம் என்பது அது ஒரு வகையான சமூக நீதிக்கான போராட்டம் என்று சொன்னால், அந்த பூணல் போட்டவன் எப்படி சுரண்டி கொண்டிருக்கிறான், அவனுடைய குடும்ப உறவிலேயே கூட அவன் தன்னை எப்படி ஒரு சுரண்டல்காரனாக வைத்திருக்கிறான், பெண் இன்பத்தை எப்படி சுரண்டி கொள்கிறவனாக இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துவதும், அந்த அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்கள் எப்படி அந்த அமைப்பை விட்டு மீறுவதற்கு துடிக்கிறார்கள், அவர்களுக்கு வழி வழியாக கற்பிக்கப்பட்ட சம்பிரதாயங்களிலிருந்தும் அந்த மரபுகளிலிருந்தும் அவர்கள் அதை ஒரு சுமையாக உணர்ந்து
இங்கே அலங்காரத்தினுடைய பிரச்சனை என்ன? அவள் வேதத்தை நம்புகிறாள், அவள் ரிஷிகளை நம்புகிறாள். ஆனால் வேதங்களையும் ரிஷிகளையும் பற்றி உபன்யாசம் செய்கிற, தத்துவ விவாதங்கள் செய்கிற தண்டபாணி தனி மனிதராக அவளுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறார். அந்த ஏமாற்றத்தை அலங்காரம் சிவசுந்தரம் மூலமாக தீர்த்து கொள்கிறார். ஒரு தஞ்சாவூர் மிராசுதாரர் அவன் 2 பொண்டாட்டி வைத்துக் கொள்கிறான், 3 பொண்டாட்டி வைத்துக் கொள்கிறான், தொடுப்பு வைத்துக் கொள்கிறான். அந்த குடும்பம் அவனை புனிதமானவனாகத்தான் ஏற்கிறது, பவித்திரமானவனாகத்தான். அவனுடைய மனைவி வீட்டுக்குள்ளே அவன் வந்துவிட்டால் அவனுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் அதை செய்கிற போது அவளுக்கு எதிர்ப்பு வருகிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தால் எல்லாவற்றையும் அழித்து விடுவது என்கிற கோட்பாடை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி விடுவது என்பதை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதில் ஜானகிராமனுக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்லுவார்? மரபு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, ட்ரெடிஷன். கன்வென்ஷன்ஸ் என்பது கட்டுப்பாடுகள். நான் கட்டுப்பாடுகளை எதிர்க்கிறவன், மரபை எதிர்க்கிறவன் இல்லை என்று தம்மை தெளிவாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன என்றால், பிரார்ப்பண எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஏன் சுந்தர ராமசாமியை நீங்கள் இப்படி விமர்சிப்பதில்லை? ஏன் இன்னும் வேறு சில பார்ப்பன எழுத்தாளர்களை பற்றி, ஒரு இந்திரா பார்சாரதியை பற்றி, ராமானுஜரையும் நந்தனாரையும் இந்திரா பார்சாரதி எழுதினால் அவர் புரட்சிகரமான முற்போக்குவாதியாகி விடுவார். ஆனால் வேத பாடசாலையினுடைய ஊழல்களை பற்றி, பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை பற்றி அங்கே ஜானகிராமன் எழுதுகிற போது, வேத பாடசாலையிலே போடப்படுகிற உணவு அதிலே புழு இருக்கிறது என்று இந்து கண்டுபிடிக்கிறாள். பவானி இடத்திலே போய் சொல்லுகிறாள், வேதம் ஓதுவதால் இந்த பாவம் நமக்கு போய்விடாது, நாம் இந்த பாடசாலையை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல உணவுப் பொருள்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். அதனால் அந்த ஊழலை பற்றியும் ஜானகிராமன் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அழிப்பது இல்லை ஜானகிராமனுடைய நோக்கம். ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனம் கண்டு அந்த அமைப்பை மீண்டும் எப்படி சரிப்படுத்திக் கொள்வது என்கிற சிந்தனையாளர் அவர். ஆகவே பார்ப்பன சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி எழுதிய எழுத்தாளர் என்றுதான் அவரை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர, பார்ப்பன எழுத்தாளர் என்ற முத்திரை குத்தலை அவர் மீது செய்ய முடியாது என்பது எனது பணிவான கருத்து. அருமையான விளக்கம் ஐயா. அடுத்ததாக முனைவர் இளங்குமரன் அவர்கள் அவருடைய வினாவை கேட்க இருக்கிறாரு. ஐயா, நீங்க தாராளமா கேட்கலாங்க ஐயா. உங்களுடைய இதுல ஆடியோ அன்மியூட் செஞ்சுட்டு நீங்க பேசுங்க. ஹலோ, விடுதலைக்கு முந்தைய காலகட்டத்தில். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நான் கடலூர் பெரியார் அரசு கலைக் கல்லூரியில உதவி பேராசிரியர் பணிபுரிகிறேன். சு இளங்கோ என்னுடைய பேரு. வணக்கம். உங்களோட நம்ம ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம். இதுல எனக்கு இன்னும் ஒரே ஒரு கருத்து உங்களோடு உடன்படணும்னு எனக்கு தோணுது. அவரு அம்மா வந்தால் நாவலையும் பிரெஞ்சு எழுத்தாளர் மாஃபசானுடைய ஜான் அண்ட் பியர், ஆமா ஆமா, அது நுகுமானுடைய கட்டுரை. ஆமா, எம்ஏ நுகுமான் எழுதின அந்த கட்டுரைய அதுல தெளிவா என்ன பண்றாரு, ஒரு பேரலல் ஸ்டடி பண்ணிப்பாரு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல. பேரலல் ஸ்டடி பண்ணி கடைசியா அதை முடிக்கும் பொழுது, அம்மா வந்தால் நாவலை நான் மாஃபசானை பார்த்து விட்டு நான் எழுதவில்லை என்று ஜானகிராமன் மறுக்கிறார். அது உண்மையிலேயே அப்படி இருந்திருந்தால் அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி, ஆனால் மாஃபசானை எல்லாம் படித்திருக்கிறார் என்ற கருத்தையும் பதிவு செய்திருப்பாரு எம்ஏ நுகுமான். அது ஒரு கருத்து. அதே மாதிரி நீங்க பெண் காமத்தை, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டோமா? ஒண்ணும் இல்ல, நான் அது என்னுடைய ஆய்வேட்ல 2001 டி ஜானகிராமன் நாவல்களில் ஆண் பாத்திரங்களே என்கிற என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வுல ஞாபகத்துக்காக நான் அதை இல்ல நான் சொல்லிடுறேன். அந்த விஷயத்தை மட்டும் அதை பின்னிணைப்பா இணைத்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆய்வேட்டை திருத்தினவர் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்துல மூர்த்தி. அவர் அதுக்கு ஒரு பாராட்டும் தெரிவித்தார். இந்த மாதிரி ஜானகிராமனுக்கு எதிரான ஒரு கருத்தையும் நீங்க ஜானகிராமன் பற்றிய உங்களுடைய ஆய்வேட்ல கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி. ஆனா நுகுமான் அவர் என்ன சொல்றாருன்னா, வாசகர் வட்டம் தான் அந்த மாப்பசானுடைய அண்ணனும் தம்பியும் என்கிற அந்த நாவலையும் வெளியிட்டது. வாசகர் வட்டத்துலதான் அம்மா வந்தாலும் ஜானகிராமனோடும் வெளிவருகிறது. அதனால் இவர் அந்த நாவலுடைய தாக்கம் இவர் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் நுகுமான் ஜானகிராமன் இறந்த பிறகு எழுதிய அந்த கட்டுரையையும் நீங்கள் படிக்க வேண்டும். இவ்வளவு அடக்கத்தோடு இருந்து, இவ்வளவு பணிவோடு இருந்து,
தமிழில் வேறு எந்த எழுத்தாளரும் செய்ய முடியாத சாதனைகளை சாதித்து மறைந்து போயிருக்கிற தி. ஜானகிராமனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன. நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் கற்றுக்கொள்வார்களா என்கிற கேள்வியை நுகுமான் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே நுகுமான் அங்கே சொல்வது ஒரு ரிசம்பிளன்ஸை பற்றி அவர் பேசுகிறார். இப்போது பெருமாள் முருகன் மாதொருபாகன் எழுதியிருக்கிறார். மாதொருபாகனிலே வருகிற அதே பிரச்சனையை நலபாகம் என்கிற நாவலில் தி. ஜானகிராமன் 30 வருடங்களுக்கு முன்பே கையாண்டிருக்கிறார். ஆகவே ஜானகிராமனுடைய நலபாகத்தை பார்த்துதான் பெருமாள் முருகன் இதை எழுதினார் என்று நாம் சொல்வதில்லை. அது ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கிறது. அப்படித்தான் நுகுமான் அதை சொன்னாரே தவிர ஜானகிராமன் காப்பி அடித்து விட்டார் என்கிற பொருளில் அதை அவரே கூட சொல்லவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனா அவர் ஜானகிராமன் தன்னுடைய நாவலை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் சுயசரிதை குறிப்புகளோடு அதை சேர்த்து சொல்வதனால் எனக்கு இந்த கேள்வி வருகிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் ஜானகிராமனுடைய சொந்த வாழ்க்கை பற்றிய பல தகவல்கள் இன்னும் பொதுவெளியில் பகிரப்படாத பல தகவல்கள் உண்டு. அவருக்கு 4 சகோதரிகள். அதில் முதல் சகோதரியை ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த கணவருக்கு இந்த முதல் மனைவிக்கு ஒரு டிபி வருகிறது. அப்போது டாக்டர்கள் சொல்கிறார்கள், இன்னும் 1 வருடத்தில் இவள் இறந்து போவாள் என்று சொல்கிறார்கள். அதற்காக ஜானகிராமனுடைய தந்தையான தியாகராஜ சாஸ்திரி ஒரு குற்ற உணர்வுக்கு உள்ளாகிறார். ஐயோ, மாப்பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே என்று சொல்லி அவர் தன்னுடைய 2வது பெண்ணையும் அவருக்கே திருமணம் செய்து வைக்கிறார். ஆனால் வாழ்க்கையினுடைய வினோத கூத்து என்ன செய்கிறது? 1 வருடம் கழித்து டிபிக்கு ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த சகோதரி உயிர் பிழைத்துக் கொள்கிறாள். ஆனால் இந்த குடும்பமே தன்னை பழி வாங்கி விட்டதாக அந்த மூத்த சகோதரி உணர்கிறாள். அதற்கு பிறகு 25 வருடங்கள் அந்த கணவனோடு ஒரே வீட்டில் அவள் சமையல் வேலை செய்து வாழ்கிறாள். இவர்கள் 2 பேரும், 2வது சகோதரியும் அந்த கணவரும் குடும்ப வாழ்க்கையில் பாலியல் உறவில் ஈடுபடுகிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அவள் ஒரு பாலியல் உறவை துண்டித்து விடுகிறாள் கணவனிடத்திலிருந்து. 25 வருடங்கள் அப்படியே அவள் வாழ்கிறாள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஜானகிராமனுடைய மனசுக்குள் ஆழமாக விழுந்து கிடக்கின்றன. அதே போல இந்த விதவை பிரச்சனை என்பது ஜானகிராமன் கும்பகோணத்திலும் தஞ்சாவூரிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதைகளை பார்த்து பார்த்து குமைந்து போன ஒரு விஷயம். அவைகளெல்லாம் இன்னும் சொல்ல போனால் அது ஜானகிராமனுடைய மூத்த சகோதரர் கரிச்சான் குஞ்சுவும் சேர்ந்து படித்த ஒரு வேத பாடசாலை. அந்த வேத பாடசாலையை பற்றி ஜானகிராமன் இப்படி எழுதிவிட்டாரே என்பதற்காக அந்த 2 பேருக்குமே, கரிச்சான் குஞ்சுக்கும் சரி ஜானகிராமனுடைய சகோதரருக்கும் சரி, ஒரு தீராத பகைமை கோபம் ஜானகிராமன் மீது உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த தாய் ஜானகிராமனுடைய தாயாகவே இருக்கலாம் என்று கானா சுப்பிரமணியம் கூட ஒரு இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதாக கூட ஒரு குறிப்பு உண்டு. யாரிடத்திலோ ஒரு பொதுக்கூட்டம் இல்லை, யாரிடத்திலோ தனிப்பட்ட முறையில் அவர் பேசியதாக கூட ஒரு குறிப்பு உண்டு. ஆகவே அம்மா வந்தால் அதனுடைய கிரவுண்ட் ஒன்று இருக்கு. அது இந்த ஒரு உள்ளூரினுடைய ஒரு விஷயத்தை எடுத்தவர் பேசுகிறார். ஆகவே நுகுமானுடைய அந்த கட்டுரை எவ்வளவு தூரம் சரியானது என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு திருப்பி விடுகிறேன். நான் அது உங்க கருத்துக்கு நான் உடன்பட்டு தான் சொல்ல வந்தேன். ஒண்ணு, அதை நினைவுபடுத்தின உங்களுக்கு அப்படி இருக்குன்றதுக்காக சொல்ல வந்தேன். ஒண்ணு. 2வது, இந்த தீஜா பெண்ணை பற்றி, பெண் காமத்தை பற்றி ரொம்ப விரிவா ஆழமா அவரு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நாவல்கள், படைப்புகள் எல்லாத்துலயுமே அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா, ரொம்ப நுட்பமா அதை உங்களுடைய பேச்சுல நீங்க வெளிப்படுத்தியிருந்தீங்க. அது உமன் செக்ஸை பத்தி ஒரு இந்த அளவுக்கு மூர்க்கமாக எழுதியிருக்க முடியுமா மற்ற எழுத்தாளர்களால அப்படின்லாம் சொல்லி ஜெயமோகன்லாம் கூட சொல்லியிருக்கிறாரு. அதையும் நீங்க உங்களுடைய முந்தைய பேச்சுக்களை வெளிப்படுத்திருக்கிறீங்க. அதை நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல பேச்சுங்கய்யா. மேலும் நம்ம தொடரலாம். நன்றி. 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 நன்றி.